சொல்டா. நான் உங்க இந்தியன் நாட்டை அழிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டேன். நீங்க என்ன செஞ்சாலும் எங்க இயக்கத்தை உங்களால எதுவும் செய்ய முடியாதுடா. சார், அல்கொய்தா இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தன் மாட்டிருக்கான். அவங்கிட்ட இருந்து $1 lakh கிடைச்சிருக்கு சார். இந்தியால சீரியல் பிளாஸ்டுக்காக பிளான் போட்டிருக்காங்க. அவங்க ஹிட் லிஸ்ட்ல சிஎம் இருக்காரு. இந்த விஷயத்தை மீடியாவுக்கு ரிவீல் பண்ணிடலாமா சார்? இப்ப நான் உள்ள வரும்போது ஒருத்தனை அடிச்சிட்டு இருந்தீங்களா? அவனா? அவனே தான். அவன் பேர் என்ன சார்? ரஷீத் ஃப்ரம் கராச்சி. அவன் மிலிட்டன்ட்லாம் கிடையாது சார். அட, அவனே ஒத்துக்கிட்டாயா? அவன் ரஷீதா இல்லையான்னு இப்ப சொல்லுவான் பாருங்க. என்ன சார் இவன்? ஏய் ஜானகிராம், இவனை டீடைலா செக் பண்ணுங்க. அல் காய்தாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? விடுங்க. இல்ல சார். ஏய், எல்லாரும் அந்த பக்கம் போங்க. வேண்டாம் சார். ஒரே கேள்விதான் கேட்பேன். ரஷீத், உன் பேர் என்ன சொன்ன? ஜெகதீஷ் சார். ஒரு 10 நிமிஷம் எங்களை தனியா விட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார். சார். ஏய், அந்த 10 inch ராட் கொண்டு வாங்க. எஸ் சார். சார் வேண்டாம் சார். நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் சார். என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். போலீஸ் கிட்ட மாட்டினதோ அல் காய்தான்னு சொல்றது ஒரு டெக்னிக் சார். நாம உடனே அவனை என்கவுண்டர் பண்றதை விட்டுட்டு இன்ஃபர்மேஷன் வாங்குறதை தான் பார்ப்போம். அவன் சொல்ற கதைகளை நம்பி பிரஸ் மீட் வச்சு ரஷீத் ஃப்ரம் கராச்சின்னு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் ரஷீத் இல்ல ஜெகதீஷ்னு, ஹைதராபாத்ல இருக்கிறவன். ஓல்ட் சிட்டில அவனுக்கு ஒரு ஷெட் இருக்குன்னு தெரிஞ்சு கேஸ அடிச்சிருவாங்க. உண்மையான விஷயம் என்ன தெரியுமா சார்? அவன் ஃபேக் தான். அவங்க கிட்ட இருக்கிற டாலர்ஸும் ஃபேக் தான். அவன் கலீத் குரூப்பை சேர்ந்தவன். சிட்டில அவங்க ஃபேக் டாலர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை விட இம்பார்ட்டன்டான மேட்டர் ஒன்னு இருக்கு சார். 1 வீக்ல கலீத் கென்யாக்கு வரான் சார். 1 டே பிரைவேட் ஹவுஸ்ல இருக்க போறான். நீங்க ஓகேன்னு சொன்னா அவனை என்கவுண்டர் பண்ணிடுறேன் சார். ஒரே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். கிடைச்சா நமக்கு தானே நல்லது. எனக்கு சப்போர்ட்டா 4 பேர் அனுப்புங்க போதும். லுக், அப்ராட் ஆபரேஷன்றது அவ்வளவு ஈஸி இல்லை. 1008 ரூல்ஸ் பேசுவாங்க. அதே மீறி நடத்தணும்னா ஆஃப் த ரெக்கார்ட் தான் நடத்தணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை கென்யாவுக்கு அனுப்புறேன். அங்க அசிஸ்டன்ஸ்க்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். வெயிட். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு விஷயம் செய்யணும். என்ன சார் அது? டேட்டை போடாம நீ ஜாப் ரிசைன் பண்றதா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, டிபார்ட்மெண்ட் வேலையா நீ கென்யாவுக்கு போறதுக்கு ரூல்ஸ் இல்ல. ஆனா பர்சனலா போலாம். முடிஞ்சவனை போட்டு தள்ளிடு. ஒருவேளை நீ போயிட்டேன்னு வச்சுக்க, டிபார்ட்மெண்ட் அதுக்கு பொறுப்பேற்றுக்காது. அவன் பர்சனல் ட்ரிப் போயிருந்தான்னு நாங்க சொல்லிடுவோம். நீ எழுதி கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர்ல டேட்டை போட்டு அவன் எப்போ ரிசைன்மெண்ட் போயிட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சிருவோம். இவ்வளவு ரிஸ்க் தேவையா ஜானி? சொல்லுங்க ஜானகிராம். அவனை என்கவுண்டர் பண்றது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டியா? அதுக்கு இங்க இருந்து கென்யாவுக்கு போகணும். அவனை ஏய் ஜானி, என்ன எழுதிட்டு இருக்க? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். இதாங்க சார் என் ரெசிக்னேஷன் லெட்டர். நான் உடனே கென்யாக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். வரேன் சார். அவன் தைரியத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே பொறாமையா இல்ல? எனக்கும் பொறாமையா தான் சார் இருக்கு. உடனே வீட்டுக்கு வர சொல்லி எதுக்கு சார் மெசேஜ் அனுப்புனீங்க? இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. உங்களால தான் சார் இப்படி ஆயிட்டேன். என்னது? என்னாலியா? உன்னை உட்கார். டீ குடிக்கிறியா? அதெல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. நான் கென்யாக்கு போறேன். நானும் கூட வரணுமா? இல்ல அதெல்லாம் இல்ல. நான் தனியா தான் போறேன். அப்ப கென்யா பத்தி என்கிட்ட ஏன் சொல்றீங்க? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தோணுச்சு. ஆனா அதை இந்த நிலைமையில சொல்லிட்டு போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சிச்சுவேஷன்ஸ் டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்க. சிச்சுவேஷன்ஸ்லாம் டிமாண்ட் பண்ணல, நீ தான் டிமாண்ட் பண்ற. நானும் உன்னை முதல்ல லவ் பண்ணல. ஆனா நீ எனக்கு என்ன சொன்ன தெரியுமா? நீ உயிரோட இருக்க வரைக்கும் என் கூட இரேண்டா. அங்க போல்ட் ஆயிட்டேன் நான். சொல்லுங்க சார், எங்க போல்ட் ஆயிட்டே நீங்க? நான் உன்னை இங்கிலீஷ்ல சொன்னா கேக்குறதுக்கு நல்லா இருக்கும்.
சர்ச். என்ன சார் சர்ச்? சார் உங்களை தான் கேக்குறேன், எதுக்கு சர்ச்? ஏய், என் வீட்ல வந்து என்ன தேடுறீங்க? ஏய், கேக்குறல பதில் சொல்லடா. அரெஸ்ட். யாரு சார் அரெஸ்ட் பண்றீங்க? ஒன்ன தாண்டா. எதுக்காக? அதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிளான் செஞ்சிருக்கீங்க சார்? புதுசா என்ன பிளான் போட்டிருக்கீங்க? யோ, பிடிங்க அவனை. ஏய், எவன்டா என்ன பிடிக்கிறது? கை விடுடா. ஏய், ஜானகிராம் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சா? ஏய், எடுத்துட்டு போ அவனை. என்ன புது பிளான் போட்டிருக்கீங்க? ஏய், விடுடா. ஏய், விடுடா என்ன? ஏய், இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்துங்க. ஏய், என்ன பிளான்டா போட்டிருக்க? என்ன கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்ற? சொல்லு. ஏய், வாய மூடுடா. ஏய், சொல்றா முதல்ல. ஜானகிராம் அரெஸ்ட் சிட்டில பெரிய பரபரப்பு உண்டாக்கிருக்கு. விஷயம் தெரிஞ்ச ஜானகிராமோட ரசிகர்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள தடுக்க முடியாம போலீஸ்காரங்க எல்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஜானகிராம் என்ன தப்பு பண்ணாரு, அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு போலீஸ்காரங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெக்கத்தால தலகுனிற நாள் இது. கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு ஜானகிராம் எவ்வளவோ அக்கிரமங்களை பண்ணியிருக்காரு. சிட்டில இருக்க எத்தனையோ பணக்காரங்களை மிரட்டி பயமுறுத்தி கோடிக்கணக்கில் வசூல் பண்ணியிருக்காரு. 1 கோடி ரூபாய் இப்பவே கொண்டு வந்து கொடுக்கணும்னு மிரட்டினான். கொடுக்கலன்னா எனக்கும் மாஃபியாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னான். யாரோ ஒரு பொண்ணோட கள்ளத்தொடர்பும் வச்சிருக்காரு. அவங்களுக்கு மாசம் மாசம் ₹1,00,000 அனுப்பத்தாம தகவல் வந்திருக்கு. முதல்ல அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தாங்க சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் என்ன வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு நான் ஒத்துக்கலன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பணம் கொடுப்பாரு? அவரு மாசத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுப்பாருங்க. ஜானகிராம் வீட்டுல கிடைச்ச இந்த டாக்குமெண்ட்ஸ் படி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவருக்கு துபாயில ஒரு ஹோட்டல் இருக்கிறதாவும், சுவிட்சர்லாந்துல ஒரு அந்த பேர் என்ன, ஜூரிக்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் சார். சரௌண்டட் பை ஆப்ரிகாட் ட்ரீஸ். உங்களுக்கு ஜானகிராம் மேல எப்படி சார் சந்தேகம் வந்தது? அவர் 4 நாளைக்கு முன்னாடி சொல்ல முடியாத காரணங்களுக்காக ரிசைன் பண்ண போறேன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்திருக்காரு. அதனாலதான் எங்களுக்கு சந்தேகமே வந்தது. திஸ் இஸ் த லெட்டர். ஜானகிராம்ஸ் ரெசிக்னேஷன் லெட்டர். ஜானகிராமோட ரெசிக்னேஷன் லெட்டர் டிஐஜி பரத் ரத்தன் மீடியாக்கு காமிச்சாரு. அவன் ஒரு பயங்கரமான ஏமாத்துக்காரன்னு பழி போட்டாரு. ஓகே பாய், அப்படியே செஞ்சிரு. அவன் இங்க தான் இருக்கான். ஒரு நிமிஷம். ஏய், உனக்கு போன். कैसे हो ஜானகிராம்? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். சும்மா உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. வெறும் ஜானகி ராம்னு இருந்த உன்னை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குனதே நான் தான். ஷாக்கா இருக்க. நானும் உன் டிஏஜி ஒரு திறமையான ஆபீசரை தேடிக்கிட்டு இருந்தப்பதான் உன் பேர் மாட்டுச்சு. உன் கழுத்துல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு சங்கிலிய கட்டி விட்டுட்டோம். இவ்வளவு செஞ்சதை தல்வார் கேங்க க்ளோஸ் பண்ணத்தான். இத்தனை நாளா டிஏஜி உனக்கு கொடுத்த லிஸ்ட் மொத்தமும் தல்வார் கேங்கோடது. அவன் கேங்கோட செத்த அவனையும் ஒன்ன வச்சு நாங்க தீர்த்துட்டோம். இது நான் மலேசியாலே உட்கார்ந்துகிட்டு போட்ட ஒரு ட்ராப். Got it? Hats off to you டா. உன்னை நான் மனசார அப்ரிஷியேட் பண்றேன். நீ ஆடினது ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேம். ஆனா நீ செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? என்ன அப்பாயிண்ட் பண்ணதுதான். ஏய், போனை இப்படி கொடு. ஏய், என்னடா பண்ற? யாருக்கு மெசேஜ் அனுப்புற? ஏய், நில்றா. ஏய், சாவி கொண்டு வாங்கயா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏய், நோ நோ. ஏய் ஏய் ஏய், எவனுக்கு நான் மெசேஜ் அனுப்புறேன்? சொல்டா. கேட்கிறேன், சொல்டா. சொல்டா.
எங்க இருக்க? அர்ஜென்ட்டா நம்ம ஒருத்தரை போய் பார்க்கணும். யாருங்க நீங்க? யார் நீங்க? எதுக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க? யாருன்னு சொல்லுங்க. FBI. FBI-னா? FBI-னால எதுவும் கேட்க கூடாதுன்னு அர்த்தம். அது சரி, தெரியாம கேக்குறேன். எங்க ஜானகிராம் உன்னை வச்சுக்கிட்டானா? ஆமா. டேக் கேர், டேக் கேர். யார் நீங்க? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? நான் உங்களை விட மாட்டேன். ஹலோ, அது யாருன்னு தெரியுமா? ஜானகிராம் ப்ராப்பர்ட்டிக்கு ஓல் அண்ட் ஓல் ப்ரொப்ரைட்டரி. என்னடி சொன்ன? ஓ மூஞ்சிக்கு அவரு லட்சமா கொடுத்தாரா? ஏய் சிச்சி சிச்சி, அப்படியெல்லாம் முடிய பிடிக்க கூடாது. இந்த டவல் எதுக்கு? அத அப்படி போட்டு நல்லா மூஞ்சிய மூடி அப்படி இருக்கு. நல்லா இருக்கு, டைட்டா இருக்கு, தும்மி இருக்கு, டம் இருக்கு. ஏண்டி யார பத்தி வேணாலும் வாய்க்கு வந்தபடி பேசுறியா நீ? என்ஜாய். ஏன் டேமேஜ் கம்மியா இருக்கு? வெரி பேட். சொல்லுமா, யாரு சொல்ல சொன்னது? அந்த போலீஸ்காரங்க தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.